ரீசெண்ட் டேஸா இந்த ரீரிலீஸ் கலாச்சாரம் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமையும் சோசியல் மீடியாவையும் ஆட்கொண்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் கமலா தேட்டர் ஓனர் தான். எஸ், அது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். த்ரீ படத்தோட வயசு குளவி பார்த்தேன், இன்னொரு டைம் நான் போடுறேன், சவுண்ட் மியூட் போடுறேன்னு சொல்லி போட்ட ஒரு ரீசனால வந்த வேணதான் இன்னும் கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கிட்ட ஹவுஸ்ஃபுல் ஷோஸா ஓடிட்டு இருக்கு. தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட்டு கிடைக்கும்? வாரத்துக்கு இப்பெல்லாம் 10 படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. அதை எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு 3 படம் வந்து இப்ப பயங்கரமா ஹிட் அடிச்சு போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 16 lakh வந்து கலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க, தியேட்டரிக்கல் கலெக்ஷன் மட்டும். அங்க வந்து இன்னும் இந்த படங்கள்ல இந்த வாரத்துல வந்து கிட்டத்தட்ட 9 படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த 9 படங்களையுமே சில படங்களுக்கு வந்து தியேட்டர்கள் கிடைக்கவே இல்லாத சமயத்துல வந்து 3 படத்தை நைட் ஷோ ஒட்டி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி இருக்கு, இதை வந்து நம்ம ஏத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டா ஏத்துங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாளா நம்ம ஒரு படம் அண்டர்ரேட்டட் ஃபிலிம், இது வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆனா நல்லா கொண்டாடி தீர்த்திருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு படங்கள் ஒன்று 3. உடனே எல்லா படம் மொக்கையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அதுல ஒரு பாட்டை வெயிட் பண்ண வச்சு எல்லாரும் தியேட்டருக்கு வர வச்சிருக்காரு கமலா தேட்டர் ஓனர். ஹேட்ஸ் ஆஃப் டு கமலா தேட்டர் ஓனர். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வழிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை போய் போட்டா படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கத்திட்டே தான் இருக்காங்க. எல்லாரும் போனை ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோக்காக ரீல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே ஃபுல் ஹோல்சம் ஹோல் வைப்ல தான் இருந்தாங்க. தியேட்டரே ஃபுல் வைப்ல தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் கீழே வரைக்கும் ஸ்கிரீன் வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்றாங்க, எந்திரிச்சு வந்து ஆடுறாங்க, ஒரு பாட்டுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. அதெல்லாமே பயங்கர வார்மிங்கா இருக்குது, பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. இத்தனை 13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் 13 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கிட்ட தனுஷ் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம படத்தினோட நாயகன் தனுஷ், ஸ்ருதிஹாசன் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கதை என்ன பக்கம் இருந்தாலும், இந்த 5 பாட்டு தான் ப்ரோ. இந்த 6 பாட்டு 7 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ப்ரோ மேட்ரே. இதுக்காக தான் நான் வந்து படத்துக்கே போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க. படம் ஃபர்ஸ்ட் பாட்டு எப்போ வரும் அப்படின்னு அது கத்துறாங்க, அரசு கட்டா கத்துறாங்க, ஸ்கூல்ல சொன்னா கத்துறாங்க, சிவகார்த்திகேயன் என்னோட கவுண்டர் கத்துறாங்க, கத்திக்கிட்டே. நீங்க என்ன ஏதோ FDFS பாக்குற மாதிரி இருக்கும். நான் நைட் 10 ஷோக்கு போயிருந்தோம், FDFS பாக்குற மாதிரி தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் தான். அது எல்லாருமே போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லலாம். வந்து இதுல என்ன நல்ல விஷயம், என்ன கெட்ட விஷயம், என்ன தமிழ்நாட்டுல அப்படி இப்படி நல்லா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், நம்ம வந்து சோசியல் மீடியா நம்மளை எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அப்படின்றத எனக்கு நேற்று நைட் ஒன்று ரெகுலேட் பண்ணேன். என்ன அப்படின்னா வந்து யாரோ வந்து திடீர்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. கண்டிப்பா நமக்கு எல்லாத்துக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு, வெயிட் பண்றோம். அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் நம்ம என்ன அந்த படத்தை பார்க்க தள்ளுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் வைபிங்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான். இதை பார்த்து என்னமா என்ஜாய் பண்றாங்க, வேற லெவல். இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. நம்மளால ஒரு அனிருத் கான்செர்ட்டுக்கு போக முடியல, ஒரு விஜயாந்தனி கான்செர்ட் போக முடியல. இதுக்கெல்லாம் டிக்கெட் ரேட் பயங்கரமா இருக்குது. அது டிக்கெட் டக்குன்னு ஃபுல்லா இருக்குது. நம்ம இங்கப்பா அதுக்கெல்லாம் போறது அப்படின்னு நினைக்கும் போது, இந்த மாதிரி நம்ம பழைய படங்கள்ல ஒரு 5 பாட்டுமே வெயிட் பண்ற மாதிரி பாட்டா இருந்தா, அந்த பாட்டை வந்து தியேட்டர்ல போட்டா வெறும் 80 ரூபா டிக்கெட்டுக்கு போட்டா யாரும் போக இருப்பா. சோ வந்து எல்லாருமே கிளம்பி படத்துக்கு தான் போய் தியேட்டர்ல தான் வந்து படத்தை பார்ப்பாங்க. அந்த வகையில படம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர செலிப்ரேட்டிங்கான பிலிமா இருக்குது. இதுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் நான் போடுதுவும் போல. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தேரை யாரு இப்போ நகரத்தில் மூடி வச்ச தெரு ஓரத்தில். ஆல்ரெடி இந்த படத்தை பத்தி ஒரு டைலாக் விடாம எல்லாரும் உட்காந்து தியேட்டர்ல ஒப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் படம் மண்டக்குள்ள இருக்குது. சோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோல வந்து இன்னும் நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் வீடியோன்றதுனால இதை நினைச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யார் சாமி எங்க இருந்து வந்தாங்க?